தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் எதிர் வீட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரால் கொலை செய்யப்பட்டு இறந்த சிறுவனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் கீதா ஜீவன் ஆறுதல் கூறினார். மேலும் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அப்போது குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அமைச்சரின் காலில் விழுந்து சிறுவனின் தாயார் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கண்டிப்பா நீதி கிடைக்கும், நீ கவலைப்படாதம்மா. கட்டாய நீதி கிடைக்கும். இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க குற்றவாளி, அதனால கட்டாய நீதி கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.